நல்ல டென்டிஸ்ட், அது இல்லாமல் ஒரு நல்ல பெண்மணியும் கூட. வழியே தெரியாமல் பல்ல பிடுங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. அவங்க தான் விரும்பின வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், வாரத்துக்கு எத்தனை நாள் வேலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் அவங்க வேலை செஞ்சாங்க. மீதி நாள் எல்லாம் தன்னோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்படி வாரத்துக்கு 3 நாள் மட்டுமே அவங்க வேலை செஞ்சதுனால வருஷத்துக்கு $1,00,000 அவர் சம்பாதிச்சாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 40 வயசை நெருங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க கை விரட்கள்ல சிவியர் பெயின் ஏற்பட்டுச்சு. அதனால அவரால் தன்னோட பல் மருத்துவ பணியை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ உள்ளூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஒன்னுல லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டாக்டரா இருக்கும்போது சம்பாதிச்சுட்டு இருந்த பணத்துல 3ல் 1 பங்கு சம்பளம் மட்டும்தான் இப்ப அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அவரோட தப்பு எதுவுமே இல்லாம அவருக்கு பிடிச்சமான வேலை அவர்கிட்ட இருந்து போயிருச்சு. பாதுகாப்பான வாளி தூக்கும் வேலைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? வாளி தூக்கிகளின் நிலை இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படிங்கறத உங்களால இப்ப பார்க்க முடியுதா?